பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். So is this not a fair request? He is making a request. அவனும் ஒரு நீதியான ஒரு வேண்டுதலை வைக்கிறான். என் வீட்டாரிடத்திலே இருந்து நான் அனுமதி பெற்றுக்கொண்டு நான் நினைக்கிறேன் வந்து விடுகிறேன் உம்மை பின்பற்ற என்று சொல்லுகிறான். He says, I will follow thee. Definitely I will follow you. நான் நிச்சயமாய் உம்மை பின்பற்றுவேன், ஆனால் but let me first go. He says first, but let me first go bid them farewell which are at my home. நான் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் பேசிவிட்டு தீர்மானித்து அவர்களுக்கு குட் பை சொல்லிட்டு நான் வந்துடட்டுமா என்றுதான் அவன் கேட்கிறான். So is this not a fair request which he is making to Jesus? இதுவும் ஒரு நீதியான ஒரு வேண்டுதலாய் தானே இருக்கிறது. But look at the shocking answer which Jesus gave. ஆனால் இயேசு கொடுத்த பதிலை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். Look at the standard which God expects from us. தேவன் எதிர்பார்க்கிற உச்சிதமான நிலைமையை நீங்கள் பார்க்க வேண்டும். This standard is for the truly devoted disciple of Christ. இயேசுவை முழுமனதாய் பின்பற்ற விரும்புகிற எந்த தேவனுடைய பிள்ளையாகிய சீஷனும் இந்த நிலைமையில இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Do you say that I will follow Jesus no matter what the situation is? Then this answer is for you. நீங்கள் உங்களால எந்த நிலைமையிலும் நான் இயேசுவை தான் நான் முற்றிலும் பின்தொடர்வேன் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியுமா என்றால் அது உங்களுக்கு அது இந்த நிலைமை தான் உங்களுக்கு. See this answer which Jesus gives. இயேசு கொடுக்கிற பதிலை பாருங்கள். And Jesus said unto him, no man having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. அதற்கு இயேசு கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். I want to emphasize the word fit for the kingdom of God. Is not fit. அவன் தகுதி உள்ளவன் அல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தெளிவுபடுத்தி இயேசு சொல்லுகிறார். Look at the stunning answer that Jesus is giving here. இயேசு கொடுக்கிற ஒரு அதிரடியான வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளுங்க. These passages show what God expects from us, and these are strong words spoken by Christ.